சரியாக மரிக்காதவர்கள் சபையில இருக்கிறபடியினால் தான் இன்றைக்கு சபையிலே பாபிலோன் வந்து விட்டது. நன்றாய் கவனிங்க. சரியாக மரிக்கணும். ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறவர்கள் எல்லாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். தைரியமா கை வைத்து, உங்களை ஒண்ணும் செய்யப்படுறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. ஆனால் ஞானஸ்தானத்தில் நடக்க வேண்டிய ஒன்றை நான் தெளிவாய் சொல்லுவது நல்லது. ஞானஸ்தானம் ஒரு அடக்க ஆராதனை. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் ஒரு அடக்க ஆராதனை. அங்கே மரித்தவர்களைத்தான் அடக்கம் செய்ய முடியும். மரிக்காதவர்களை அடக்கம் செய்கிற மனிதன் எங்கே போக வேண்டும்? ஜெயிலுக்கு போக வேண்டும். அப்படித்தானே? மரிக்காம இருக்கிற கொஞ்சம் உயிர் கடந்தாலும் அவனை யாராவது அடக்கம் பண்ணா போலீஸ்காரங்க சும்மா விட மாட்டாங்க. உடனே உங்களை பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. பரலோக போலீஸ் மாத்திரம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் உண்டு. பெந்தேகோஸ்தே பெண்ணாச்சு, அதனால இங்க வந்தாதான்ட்டு சொல்லி எத்தனையோ முக்கியாச்சு, இங்கன்னு ஒரு முங்கிருவோம் அப்படின்னுட்டேன். ஹல்லேலூயா. சரியாக மரிக்காதவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டால் தண்டனைக்குரியவர்கள் ஆவார்கள். அது பாஸ்டரும் நல்லா செக் பண்ணி உயிர் இருக்குதான்னு பார்த்துதான். உலகத்தின் வழிபாட்டுக்கு மரித்தவர்கள் என்று சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். நான் சொல்கிறது, நான் எப்பொழுதும் ஒரு